என்ன டிரைவர் தம்பி, எப்படி இருக்க? என்ன அவனை இப்படி கேட்குற? பொண்டாட்டியை பிரிஞ்சு பாரதேசி மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோமே. ஏய், என்னையா பேசுறீங்க? என் சகலையை பத்தி தப்பா பேசுனீங்க, நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஏய், அவனே பேசாம இருக்கான், நீ என்னடா இடையில துள்ற? ஆமா டிரைவர் தம்பி, நீ என்னமோ ஊரை விட்டு போயிட்டதா சொன்னாங்க. ஆனா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கியா? ரேவதியும் அத்தையும் எங்க? மரியாதையை உண்மையை சொல்லிருங்க. இல்ல எனக்கு புரியல டிரைவர் தம்பி. நீ பாட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டி அத்தை எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன் அவங்க காணாம போயிட்டாங்களா? அவங்க எங்கேயும் காணாம போயிருக்க மாட்டாங்க. நீங்க தான் அவங்களை கடத்தி இருக்கணும். என்ன சித்தப்பா இது கொடுமை? ஊர்ல யாரு காணாம போனாலும் நேரா என்கிட்ட வந்து கேக்குறான். அதானே தம்பி, எனக்கும் அவங்க காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. உன் பொண்டாட்டியை காணோம், உங்க அத்தையை காணோம்னா வேற எங்கேயாவது போய் தேடுப்பா. அதை விட்டுட்டு எங்க கிட்ட வந்து கேட்டா என்ன அர்த்தம்? ஏம்பா, உன் அத்தைக்கு தான் நிறைய எதிரிங்க இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது கடத்திட்டு போயிருக்கலாம், இல்ல கொலை பண்ணிருக்கலாம். ஏய், நாக்கு அடக்கி வச்சு பேசு. அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது, உயிரோட தான் இருப்பாங்க. அப்படின்னா தேடி கண்டுபிடிக்க வேண்டியது தானே? கண்டுபிடிக்க தான் போறேன். அவங்க காணாம போனதுக்கு நீங்க தான் காரணம் தெரிஞ்சது. அன்னைக்கு தான் உங்க கடைசி நாளா இருக்கும். கம் அவுட். டானி, இப்ப இங்க ஒருத்தன் வந்துட்டு போனான்ல, இவன் தான் கார்த்தி. நாம கடத்தினது இவன் பொண்டாட்டியையும் அத்தையும் தான். அவங்க 2 பேத்து கதையை முடிச்சிட்டு, முடிஞ்சா நீ இவனையும் முடிச்சிரு. உனக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு பணம் வேணாலும் நாங்க தரோம், புரியுதா? ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேர் கதையை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் இவன் கதையை முடிச்சிடுறேன். சூப்பர் டானி.